أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த ஜும்மாவை நம் மீது கடமையாக்கி அதன் வாயிலாக நாம் அனைவரும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இதற்காக இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு எதற்காக, வாழ்க்கைக்கு பிறகு மரணம் எந்த நோக்கத்திற்காக, மரணத்திற்கு பிறகு நாம் வாழக்கூடிய மன்னரை வாழ்க்கை என்பது எதற்காக, எந்த நோக்கத்திற்காக, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணையில் முடித்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கும் சொர்க்கம் எதற்காக, அது யாருக்காக, அல்லாஹ் படைத்திருக்கும் நரகம், நரக நெருப்பானது, நரக வேதனையானது யாருக்காக என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இந்த ஜும்மாவை நம் மீது கடமையாக்கினான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை பற்றி நான் பேசுகிறேனோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துவதற்கும் செயல்முறைப்படுத்துவதற்கும் அல்லாஹ் எனக்கு அருள் புரிவானாக. என்னுடைய நாவின் மூலமாக நீங்கள் எதையெல்லாம் செவிமடுத்தீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி உங்களுடைய சிறந்த உறவாகிய தாய் தந்தை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், சமூகத்தார்கள் அனைவருக்கும் அந்த செயல்முறையை தூண்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு அல்லாஹ்வுடைய அரசின் நிலையில் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தார், 7 அமல்களில் உள்ளவர்களை அல்லாஹ் தன்னுடைய அரசினுடைய நிலையில் நிற்க வைப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு செய்கிறான். وما كان لنفسي أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا ومن يريد ثواب الدنيا يؤتي منها ومن يريد ثواب الآخرة يؤتي منها فسنجزي الشاكرين. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கிறான், மேலும் எந்த ஆன்மாவும் முன்னரே எழுதப்பட்டிருக்கும் தவணைக்கு இணங்க அல்லாஹ்வின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. எவரேனும் இந்த உலகத்தின் பலனை மட்டும் விரும்பினால் நாம் அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம். இன்னும் எவர் மறுமை நன்மை விரும்புகிறாரோ அவருக்கு அதிலிருந்து வழங்குவோம். நன்றியுடையோருக்கு அதிசீக்கிரமாக நற்கூலியை வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஒரு சுப செய்தியை சொல்கிறான். நாம் அனைவரும் நிச்சயமாக மறுமை வாழ்க்கையை தான் விரும்ப வேண்டும் என்பதை, உலகத்தில் நாம் வாழும் பொழுது அந்த வாழ்க்கையை தேட வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் நினைவூட்டுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை வாழ்க்கையை நாம் நேசித்தால் தான் அல்லாஹ் தன் புறத்தில் உள்ள கருணையையும் அருளையும் ரஹ்மத்தையும் நம்மோடு அல்லாஹ் வெளிப்படுத்துவான். மறுமை வாழ்க்கையை நாம் விரும்பவில்லை என்றால், மறுமை வாழ்க்கையை நாம் பிரியப்படவில்லை என்றால், மறுமை வாழ்க்கையை நாம் நேசிக்கவில்லை என்றால், நாம் எந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நேசித்தோமோ அந்த ஒரு வாழ்க்கையை மட்டும் அல்லாஹ் அலங்கரித்து காட்டுவான். அதை வைத்து நாம் எந்த ஒரு நற்பயனையும் நற்கூலியையும் இவ்வுலகத்திலும் பெற முடியாது. மரண நேரத்திலும் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். பிறகு அடுத்து வரக்கூடிய மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நமக்கு மிகவும் கஷ்டமாக அமையும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நம் அனைவருக்கும் தெளிவுபடுத்துகிறான். இதற்காக அல்லாஹ் சொல்கிறான்,
நாம் அனைவரும் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவை ஈமான் கொண்டால் அந்த அல்லாஹுடைய அருளையும் திருப்தியும் பெறுவதற்காக வேண்டி இவ்வுலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இவ்வுலக வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது. தேர்ந்தெடுத்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருளுடைய பிரகாசத்தை அல்லாஹ் நமக்கு தரமாட்டான். லக்கத் கான லக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு உண்டான அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருப்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்படி என்றால் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக உலகத்தில் வாழ்ந்தார்கள், எதை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தார்கள், என்ன நல்லமல்களை செய்தார்கள், எதையெல்லாம் மக்களுக்கு போதித்தார்கள், எதன் பக்கம் மக்களை அழைத்தார்கள் என்று நாம் ஹதீஸின் வாயிலாக படித்து பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபட தகுதியான எந்த ஒரு இறைவனும் இல்லை, நீங்கள் அவனை மட்டுமே வணங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்தார்கள் என்றால் அது மறுமை வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த மறுமை வாழ்க்கையினுடைய இன்பம் உலகத்தில் வாழும் பொழுது நாம் சுவைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதை பரிபூர்ணமாக கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். உலகத்தையும் தந்திருக்கிறான். உலகை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இது வீணும் விளையாட்டும் அல்ல, உங்களை மயக்கக்கூடிய மாயக்காரன் செய்தான், உங்களை இந்த உலகத்தை கொண்டு மயக்கி விட வேண்டாம் என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவான குர்ஆனில் சொல்வதெல்லாம் நாம் மறுமை வாழ்க்கை பிரியப்பட வேண்டும், அதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நினைவூட்டுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டோமோ, யாரை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வணங்கினோமோ, எந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டோமோ, எந்த இறைவனுடைய அன்பையும் அருளையும் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அந்த இறைவன் ஒரு சாராருக்கு தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் 660வது ஹதீஸாக பதியப்பட்டுள்ளது. அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதில் 7 பண்பாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 7 கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் நானும் நீங்களும் இருப்பீர்களா என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். 7 விதமான கூட்டத்தாரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிலை கொடுப்பான். மறுமை நாள் என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அந்த நாள் எத்தனை ஆண்டு காலங்கள் நாம் நிற்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கணக்கின் பிரகாரம் நாம் அறிய மாட்டோம். விசாரணைக்காக அல்லாஹ் அழைக்கக்கூடியது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து, அவருடைய சமூகத்தில் இருந்து, அதற்கு பிறகாக அல்லாஹ் அனுப்பப்பட்ட நூஹ் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அத்துணை நபிமார்களும் இறுதியாக நமக்காக அல்லாஹ் தந்த நம்முடைய ஹபீபுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து வரைக்கும் அந்த நாளில் இருக்க வேண்டியிருக்கும். அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக விசாரணைக்கு அழைக்கக்கூடிய நபி யாரை நமக்கு நபியாக ஈமான் கொள்ளக்கூடிய சமூகத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்து வாழ வைத்தானோ அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரைத்தான் அல்லாஹ் முதலாக விசாரணைக்காக மறுமை நாளில் அழைக்கிறான். அவர்களும் அவருடைய உம்மத்தாரையும் தான் அல்லாஹ் அழைக்கிறார். அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த மறுமை நாளில் நாம் அனைவரும் நிற்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு நிலம் இருக்காது. யார் யார் என்னென்ன அமல்களை செய்தாலும் அதுக்குண்டான கூலியின் வேறு அளவுக்கு நாம் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசி நிழலாக ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் அழைக்கிறான். அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிலையை குறிக்கிறான். அதில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீதிமிக்க தலைவர். தலைவர் என்பவர் நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய தலைவர். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 7 கூட்டத்தாரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது இறையச்சமுடைய மக்களை மட்டும்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், வேறு யாரும் அது கிடையாது. நாம் அதிகமான உபதேசங்களை செய்மடுத்துக் கொண்டிருப்போம், அதிகமான பாடசாலைகளில் அமர்ந்து கொண்டு கல்வியை கற்றுக் கொண்டிருப்போம், உபதேசங்களை கேட்டுக் கொண்டிருப்போம். ஆனால் அது அனைத்தும் நமக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை தந்ததா என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய இறையச்சம் கிடைத்திருக்குமானால் நாம் எதை நினைத்தும் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையும் நமக்கு இன்பகரமானதாக ஆக்கி தருவான்.
மரண நேரத்தையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக அல்லாஹ் ஆக்கி தருவார். மரணத்திற்கு பிறகு நாம் எந்த வாழ்க்கையை கண்டு அஞ்சுகிறோமோ அந்த மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கும் உங்களுக்கும் இறைச்சம் கிடைத்திருக்குமானால் இதை எப்படி அல்லாஹ் பதிவு செய்கிறான்? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அல் குர்ஆனை படித்து பார்க்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகாக வரக்கூடிய சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தை நாம் ஆரம்பமாக படிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன் என்று நாம் படித்து பார்க்கிறோம், திறந்து பார்க்கிறோம். அதில் அல்லாஹ் முதலில் சொல்லக்கூடிய தகவல் என்ன? என்னுடைய ஆயத்துகள், என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்றால் எது இருந்தால் நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய அச்சமுடைய மக்களுக்கு மட்டும்தான் அந்த திருமறை குர்ஆன் நேர்வழி காட்டும் என்பதாக பதிவு செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் நாம் பார்க்கவில்லை, நம்மை அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு கண்டிப்பாக தந்தருவான் என்பதில் முழுமையாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் இதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். என் மீது ஈமான் கொண்ட மக்கள் என்னை கண்டு பயப்பட வேண்டும். எப்படி பயப்பட வேண்டும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே, ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை நீங்கள் எப்படி அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறானோ, அல்லாஹ் பிரியப்படுகிறானோ அந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்கள் அன்று நீங்கள் மரணித்து விட வேண்டாம். இந்த வார்த்தை எதற்காக அல்லாஹ் சொல்கிறான்? ஈமான் கொண்ட மக்களே, முஸ்லீமான நிலைமையிலும் நாம் மரணிக்க முடியும், முஸ்லீமாக இருந்து கொண்டு முஸ்லீம் அல்லாத நிலைமையிலும் நாம் மரணிக்க முடியும். இரண்டு சூழலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நீங்கள் முஸ்லீம்கள் அன்றி மரணித்து விட வேண்டாம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் கேட்காமலே இஸ்லாத்தையும் ஈமானையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள். அல்லாஹ் தான் நாடிய மக்களுக்கு மட்டும்தான் இதை தருவான். அதை நமக்கு அல்லாஹ் தந்துவிட்டு நாம் அதை கொண்டு இந்த உலகத்தில் எதை தேடுகிறோம் என்பதைத்தான் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஈமானையும் இறையச்சத்தையும் தேடுகிறோமா? இல்லை. அதையெல்லாம் விட்டுவிட்டு அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை ஆசைப்படுகிறோமா? அதற்காக நாம் வாழ்கிறோமா என்பதை மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து எதிர்பார்த்து, நாம் மறுமையை நேசித்தால் அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் அதிகமாக நமக்கு தந்து கொண்டே இருப்பான். உலகத்தை நேசித்தால் உலகத்தோடு அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுவான். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை என்பது எந்த ஒரு சந்தோஷமும் எந்த ஒரு நிம்மதியும் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்குவான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரசுடைய நிலையில் இருக்கக்கூடிய நபர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் 7 நபர்களை சொல்கிறார்கள். 7ஐயுமே நாம் ஒரு ஜும்மாவில் பார்த்துவிட முடியாது. ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்களில் பார்ப்போம். இதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொல்லக்கூடிய நபர் இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வாழும் பொழுது அல்லாஹ்வுக்காக அமல் செய்து கொண்டே வாழக்கூடிய இளைஞன். இளைஞன் என்பது நாம் செய்யக்கூடிய அமல்கள், நம்முடைய வாழக்கூடிய சூழல்களில் நமக்கு எல்லாவித தேவைகளையும் விட்டுவிட்டு, உலக ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த நேரத்தில் நாம் எல்லாவித மனோயிச்சைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வை வணங்குவது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வரலாறை எல்லாம் நாம் படித்து பார்த்திருப்போம். அதில் அல்லாஹ் பலவிதமான படிப்படிகள் நமக்கு தந்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் வாழும் பொழுது நம்மை போன்ற வசதி வாய்ப்புகளோடு வாழவில்லை. ஆடைகளாக இருந்தாலும் சரி, உணவுகளாக இருந்தாலும் சரி, தங்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நாம் வளர்ந்த சந்தோஷத்தில், நாம் வளர்ந்த மகிழ்ச்சியில் எந்த ஒரு சஹாபாக்களும் வாழவில்லை. எல்லோரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள் என்றால் அதில் அவர்கள் அதிகமாக தியாகம் செய்ததெல்லாம் உலக வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் என்பதைத்தான் நாம் படிப்படியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹதீஸில் எப்படி பதிவு செய்கிறார்கள்? அவருடைய ஆடையை பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய ஆடையும் சிறப்பான ஆடையாக அமையவில்லை. சில சஹாபாக்கள் சுஜூத் செய்வார்கள், ஹதீஸில் படிக்கிறோம்.
அவர்கள் சுஜூதிலிருந்து எந்தித்து உட்காரும் வரை நாங்கள் தலையை தூக்க மாட்டோம். ஏனென்றால் அவருடைய ஆடைகள் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடாத உறுப்புகளை பார்க்கக்கூடும் என்பதற்காக அந்த அளவுக்கு அவருடைய ஆடைகள் குட்டையாக எளிமையாக, அதை தவிர எந்த ஆடையும் இல்லாமல் அல்லாஹ்வை வணங்கி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள், செவிசாய்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்று எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்து நமக்கு எல்லாவித கண்ணியத்தோடும் வாழ வைக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் எந்த இடத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகள் என்பது நம்மை அல்லாஹ்வுடைய நேசத்தை, நெருக்கத்தை மட்டுமல்ல, சிறந்த ஒரு வாழ்க்கைக்காக அழைக்கக்கூடிய வாழ்க்கை தான் இபாதத் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட இறை தூதர், இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடு என்பது நாம் அதையெல்லாம் ஆசைப்பட வேண்டும், ஆர்வம் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி சொல்வார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று நீங்கள் வணங்குகிறீர்களே, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அல்லவா, உங்கள் முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அல்லவா, இதற்காக நீங்கள் உங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கும் அளவுக்கு நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள். அல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வணக்கமானது அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்கத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வது ஃபர்லான தொழுகை அல்ல. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர நமக்கு ஃபர்லான தொழுகையே பாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. நவுது பில்லாஹி மின்ஹா, நவுது பில்லாஹி மின்ஹா. வாரத்தில் ஒரு நாள் தான் அல்லாஹ் ஜும்மாவை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். ஜும்மாவுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன நன்மை என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்துக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய மனோ இச்சை ஜும்மாவெல்லாம் ஆரம்பித்த பிறகு நமக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ, நமக்கு எப்போ தோணுமோ பள்ளிக்கு போக வேண்டும் என்று அந்த நேரத்தில் தான் வானவர்கள் எல்லாம் தங்களுடைய பதிவுகளை மூடிவிட்டு சபையில் அமர்ந்து கொண்டு குதுபாவரையை கேட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் நாம் பள்ளிக்குள்ளே நுழைகிறோம். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வை நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வை நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு மரணம் என்பது எந்த ஒரு நொடிப்பொழுதிலும் வரலாம், எந்த ஒரு நேரத்திலும் வரலாம். அதற்கு அல்லாஹ் எந்த ஒரு உத்தரவாதத்தை யாருக்கும் வழங்கவில்லை. ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய அடியான் எதை விரும்பிக் கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிறான் என்பதை மட்டும்தான் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். என்னை விரும்புகிறானா, என்னுடைய மறுமை வாழ்க்கையை விரும்புகிறானா, நிச்சயமாக நான் அதை குறிப்பேன் என்பதாக அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, உபரியான அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கி பாவங்கள் எல்லாம் நீங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் என்று வாக்களித்த பிறகு நீங்கள் அல்லாஹ்வை நின்று கொண்டு வணங்குகிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபுதன் சகூரா, என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ்வுக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? என்ன பதில் சொன்னார்கள்? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ்வுக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டாமா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு யார் சொர்க்கத்தில் நுழையும் என்பதற்காக யாரும் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபுதன் சகூரா, என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொல்கிறார்கள். என்றால் எமது அமல்களும், எமது செயல்களும், எமது எண்ணங்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களாக, செயல்களாக, எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறதா? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் மீது எந்த அளவுக்கு கருணை காட்டுகிறான் என்றால், அல்லாஹ் நம் மீது எந்த அளவுக்கு இரக்கம் காட்டுகிறான் என்றால், ஏன் காட்டுகிறான் தெரியுமா? அல்லாஹ் படைத்திருக்கும் நரகத்தை அந்த மனித ஜீவராசிகள் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறார். அல்லாஹ் படைத்திருக்கும் நரக நெருப்பை மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறார். அதுக்குத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னை கொண்டு புண்ணியத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் என்னை தான் சந்திக்க இருக்கிறீர்கள். அந்த நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவிற்கு பயனளிக்காது, எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் பரிந்துரை செய்ய முடியாது. யௌம யஃபிருல் மர்ஹு மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி பனி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமைதின் ஸகமன் யௌனி. தாயை கண்டு மகன் விரண்டோடுவான். அல்லாஹ் சொல்கிறான், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசமாக இருக்கக்கூடிய மகனை கண்டு தாய் விரண்டோடுவாள், தாயை கண்டு மகன் விரண்டோடுவான், ஒருவர் ஒருவரை கண்டு விரண்டு ஓடுவார்கள். எதற்காக அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறான்? கல்லா இதா துக்கத்தில் அருள் தக்கன் தக்கா வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம்.
வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம் யததக்கருல் இன்சானு அன்னா லஹு திக்ரா. அந்த நரகத்தை வானவர்கள் இழுத்துக் கொண்டு வரும் பொழுது அந்த நரகத்தை பார்த்த மனிதன் தெளிவடைவான். அல்லாஹ் சொன்ன நரகம் கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுகிறான். நான் பாவம் செய்தேன், நான் தொழாமல் தூங்கிக் கொண்டிருந்தேன், என்னை எழுப்பாத தாய் தந்தையை அல்லாஹ்விடம் சொல்லலாமா? உலக கல்வியை கற்றுக் கொண்டிருந்தேன், குர்ஆனை கற்றுத்தராத தாய் தந்தையை அல்லாஹ்விடம் குற்றம் சொல்லலாமா? அறியாமல் பாவம் செய்து கொண்டிருந்தேன், அந்த பாவத்தை தடுக்காத தாய் தந்தையை அல்லாஹ்விடம் குற்றம் சொல்லலாமா என்பதாக தெளிவரக்கூடிய நேரம் என்பதாக அல்லாஹ் அந்த நரகத்தை பார்த்த பிறகு மனிதன் தெளிவடைவான் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் அபஸாரில் பதிவு, சூரத்துல் ஃபஜ்ரில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நாம் விரும்புகிறோமோ அல்லாஹ் அந்த அளவுக்கு நமக்கு அவருடைய விருப்பத்தை முழுமையாக்கி தருவான். அன்று வாழ்ந்த நபிமார்களை பின்பற்றிய சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், தபீ தாயிபீன்கள் எல்லோரும் அஞ்சியது எல்லாம் அந்த மறுமை வாழ்க்கையை பற்றி தான் அஞ்சினார்கள். உலகத்தை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. உலகத்தை பற்றி நபிமார்களோ சஹாபாக்களோ ஸலஃபு ஸாலிஹீன்களோ தபீ தாயிபீன்களோ அதற்கு பின்வந்த உலமாக்கள் யாருமே உலகத்தை பற்றி எந்தவித கவலைப்படவில்லை. ஆனால் என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை வாழ்க்கையில் என்னை அவருடைய அடியானாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, என்னுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, என்னை முஸ்லீமாக அல்லாஹ் அங்கீகரிப்பானா, இதைத்தான் நினைத்து கவலைப்பட்டார்கள். காரணம் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக அவர்கள் கவலைப்பட்டார்கள்? மறுமை வாழ்க்கை என்பது இரண்டே வாழ்க்கை தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறார். ஒன்று அல்லாஹ் படைத்திருக்கும் உயர்ந்த வாழ்க்கையான ஜன்னத் சுவனம், மற்றொன்று அல்லாஹ் இறை மறுப்பாளர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கும் நரகம். குர்ஆனில் அப்படிதான் அல்லாஹ் பதிவு செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய உபதேசம், ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதற்காக அல்லாஹ் பேசுகிறான்? நாம் மறந்து மறக்கடிக்கப்பட்டு நினைவில்லாமல் நாம் வாழக்கூடிய அந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். நாம் மறந்து வாழலாம், அல்லது மறக்கடிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது மறந்த நிலைமையில் நாம் வாழலாம். எதை? மரணத்தை. அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காகத்தான் நம்மை அல்லாஹ் தயார் செய்யுமாறு நம்மை கட்டளையிடுகிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய வணக்கத்திலே வளர்ந்த இளைஞனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுக்கிறான் என்றால் அது எப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய வாக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகள் இளமை பருவத்தில் இருந்தால் படிக்கக்கூடிய நேரங்கள் போக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தோடு தொடர்புபடுத்தக்கூடிய தாய் தந்தையாக நாம் மாற வேண்டும். அதில் தான் நமக்கு உயர்வான கண்ணியம் இருக்கிறது, அதில் தான் உயர்வான மகத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் நம் மீது எந்த அளவுக்கு இறக்கப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மரணித்த பிறகு நமக்கு 3 விதமான கூலிகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். எங்கே? நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கபரிலே. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தந்து கொண்டே இருப்பது என்று 3 விதமான அமல்களை சொல்வது. ஒன்றை அல்லாஹ் சொல்கிறான், வலதுன் சாலிஹ், சாலிஹான குழந்தை, உங்களுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கபரிலே சுவன வாழ்க்கையை நான் தருவேன் என்பதாக சொல்கிறான். நாம் மரணித்திருப்போம், நாம் பாவம் செய்து மரணித்திருப்போம், மன்னரையில் வாழ்வோம். எனக்காக என்னுடைய குழந்தை, யா அல்லாஹ் என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் நான் உடனே மன்னிப்பேன் என்கிறான். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? சாலிஹான குழந்தையை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகிறான். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக அரசுடைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார் என்ற நிகழ்வில் 2வது கூட்டத்தாராகிய இறை வணக்கத்திலே ஈடுபட்ட இளைஞர் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை ஏற்றுக்கொண்டிருந்தால், அந்த இது உலகத்தில் வாழும் பொழுதே நாம் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய சூழலில் தான் அந்த அமல்களை எல்லாம் வைத்திருக்கிறான். நான் என்னுடைய ரப்பாகி அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறேன், அந்த ஈமானின் மூலமாக அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முதல் அமலாக நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடிய, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகீமுஸ் ஸலாத், ஃபர்லான தொழுகையை தான் நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்களை ஈமான் கொண்ட சத்திய சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் எல்லோரும் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேள்விகளை கேட்டார்கள். என்னென்ன கேள்விகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்க முடியுமோ எல்லா கேள்விகளையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். அதில் சஹாபாக்கள் கேட்ட கேள்விகளில் ஒன்றுதான், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களை தொழச் சொல்கிறீர்கள், நோன்பு வைக்க சொல்கிறீர்கள், ஸகாத் கொடுக்க சொல்கிறீர்கள், ஹஜ் செய்ய சொல்கிறீர்கள், உம்ரா செய்ய சொல்கிறீர்கள், எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அந்த அல்லாஹ்வை எங்களால் மறுமை நாளில் நாங்கள் பார்க்க முடியுமா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். நானும் நீங்களும் நம்முடைய மனசாட்சியை கேட்போமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பௌர்ணமி நிலவு என்று நீங்கள் எப்படி முழு நிலவையும் பார்ப்பீர்களோ அதுபோல் உங்களுடைய ரப்பாகி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நிச்சயமாக நீங்கள் மறுமை நாளில் பார்ப்பீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த கேள்வியை சஹாபாக்கள் எதற்காக கேட்டார்கள், எந்த நோக்கத்திற்காக கேட்டார்கள், எதன் அடிப்படையில் சஹாபாக்கள் கேட்டிருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நற்பண்பை தர வேண்டும். அவர்களுடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்காக இருந்தது. அல்லாஹ் ஒருவனுக்காக நாம் அமல் செய்யும் பொழுது நியதியாகவே அல்லாஹ் இந்த சிந்தனையை தான் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். தொழக்கூடிய தொழுகை, வைக்கக்கூடிய நோன்பு, கற்கக்கூடிய கல்வி அனைத்தும் திக்ர் செய்யக்கூடிய திக்ர்கள், ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத், மனனம் செய்யக்கூடிய அல் குர்ஆன் அத்துணையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இருந்திருக்குமானால் நம்முடைய உள்ளத்திலும் அல்லாஹ் இந்த சிந்தனையை வைப்பான், நாளை மறுமை நாளில் என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நான் பார்க்க முடியுமா என்பதை. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு அல்லாஹ் ரப்பாக அமைந்து அவனுடைய கண்ணியத்தை நமக்கு தந்திருக்கிறான். இது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. யார் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவருக்கு அல்லாஹ்வுடைய கண்ணியம் கிடைக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நமக்கு ஓதுவதற்கு, சிந்திப்பதற்கு, படிப்பதற்கு, செயல்முறைப்படுத்துவதற்கு, வாழ்க்கை வழிமுறைகளுக்கு அனைத்திற்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பேச்சாகிய அல் கலாம், அல் குர்ஆன். நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தூய மார்க்கமான இஸ்லாத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுதான் அல்லாஹ் நம் மீது புரிந்த பேரருள். உலகத்தில் வாழும் பொழுது நாம் எதை வேண்டுமானால் பார்க்கலாம், கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் நாடியதை தவிர இந்த உலகத்தில் மூமினை எந்த ஒரு சக்தியும் அணுக முடியாது என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவாக குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எதை படித்தாலும் சரி, எதை வாசித்தாலும் சரி, அந்த இடத்தில் அதை கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதனுடைய அச்சத்தால் நம்முடைய வெளிப்பாடுகள் ஈமானுடைய குறைவை வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே பெரிய ஒரு கொடுங்கோலை அல்லாஹ் பதிவு செய்கிறான் வரலாறை. யார்? ஃபிரௌன். அவன் என்ன செய்தான்? அன்று வாழ்ந்த மக்களை வலது கையை வெட்டினால் இடது காலை வெட்டுவான். அந்த அளவுக்கு கொடுங்கோலன். அவனுக்கு பிறகாக யாரும் வர முடியாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஃபிரௌனை அல்லாஹ் தன்னுடைய வரலாறாக குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அவருடைய சமூகத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பி கொடுத்தான். அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஈமான் கொண்ட நாம் தான் இன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இணையதளங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளை பார்த்துவிட்டு அதற்கு நாம் பதிலளிக்கிறோம், பதில் கூறுகிறோம். எது உண்மை எது பொய் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய ஈமானை அந்த வார்த்தை அதிகரிக்குமா குறைவுபடுத்துமா என்பது நமக்கு அறியாது. உடனே எல்லாவற்றிற்கும் நாம் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இல்லா மாசா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர அதிகமான நபர்கள் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உறுதியான ஈமானை நிறையச்சத்தை கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நமக்கு அல்லாஹ் தந்த கண்ணியத்தை கொண்டு, அல்லாஹ்வை கொண்ட கண்ணியத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனுடைய கண்ணியத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நேசத்தோடும் பாசத்தோடும் வாழ்ந்து அதே நிலைமையில் மரணத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவதற்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் தாய் தந்தைகளுக்கும், உறவுகளுக்கும், சகோதரருக்கும், குழந்தை செல்வங்களுக்கும், நாளைய சந்ததிகளுக்கும் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய திக்ரான லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் வேதம் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தின் மீது கண்ணியமாக இதை
எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் விட்டுவிடக் கூடாது. உதாரணம் எப்படி சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் தீயிலே எரிந்து சாம்பலானாலும் கொண்ட கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. இதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு இன்பகரமான வாழ்க்கையினுடைய ஆரம்பம். மரணம் தான் நமக்கு அடுத்த படித்தரம், வாழ்க்கைக்குண்டான படித்தரம். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் தொழுகையில் ஓதுகிறோம், யா அல்லாஹ், வாழ்வும் உனக்காகத்தான், மரணமும் உனக்காகத்தான். வாழ்வையில் சுவைக்கப்பட்ட இன்பங்களுக்கு நிகராக அல்லாஹ் நமக்கு மரணத்தை தந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் இன்பகரமாக நாம் தயாராக இருக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எதற்காக இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் என்றால், ஈமானிய பலகீனத்தை இணையதளங்களில் பார்க்க முடிகிறது. ஈமானுடைய பலகீனத்தை, குஃபுருடைய அச்சத்தை இன்று இணையதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது, படிக்க முடிகிறது. ஆனால் அதற்காக நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்ய முடியுமே தவிர அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவன். அப்படி என்றால் நாம் அல்லாஹ்வை சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதில் என்ன குறைபாடாக இருக்கும்? வணக்க வழிபாடான தொழுகையில் நாம் பலகீனமானால் நம்மை அல்லாஹ் பலகீனப்படுத்துவான். உங்களை பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுதும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தால், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தால், யாருடைய வார்த்தையும் நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு அச்சத்தையும் தராது. யாருடைய பேச்சுக்கும் நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு நெருடலையும் தராது. ஆனால் நாம் தொழக்கூடிய நேரங்களில் தொழுதுவிட்டு மற்ற நேரங்களில் நாம் மனோயிச்சையை பின்பற்ற ஆரம்பித்தால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இதை விட மோசமான காலங்கள் வர இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். காஃபிரை பார்த்து சொல்லவில்லை, மூமினை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். ஏன்? அல்லாஹ்வை பற்றி அறிவு கிடையாது, அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனை பற்றி அறிவு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் யார், அவர்கள் எதை கொண்டு வந்தார்கள், ஏன் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், எதற்காக நாம் நேசிக்க வேண்டும், எதற்காக அவர்களை பிரியப்பட வேண்டும்? அவர்கள் மத்தியில் தான் அல்லாஹ் மறுமை வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அவர்கள் இல்லாமல் நாம் எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, எந்த ஒரு சிந்தனையும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடம் நாம் எப்பொழுதும் அதிகமாக பிரார்த்தனை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிரார்த்தனையை கேட்டது சொர்க்கத்திற்கு என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட, யார் சொர்க்கத்திற்கு முதலாவதாக நுழையவில்லையோ வேறு யார் நுழைய முடியாதோ ஹபீபுல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே ஒரு நபி தோழர் கேட்கிறார்கள், எங்களுடைய தாயே உம்மு சலாமாவே, உங்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை ஒன்றை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர முடியுமா? எப்படி கேட்கிறார்கள்? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே ஒரு நபி தோழர் கேட்கிறார், உங்களோடு அமர்ந்திருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு பிரார்த்தனை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர முடியுமா, சொல்ல முடியுமா? உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், என்னோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை என்பது அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி தப்பின் கல்வி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உள்ளங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவனே, உள்ளங்களை செயல்முறைப்படுத்தக்கூடியவனே, உள்ளங்களை செயல்படுத்தக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் எப்பொழுதும் நிலைநிறுத்திவை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை நிலைநிறுத்திவை. எல்லா சந்தர்ப்பங்களிலும். ஒரு நேரத்தை கேட்கவில்லை, அதற்கு பிறகாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துஆவை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு காரணம் என்ன? எல்லாம் அல்ல இந்த அருமை தாய்மார்களே, நீங்களும் சரி, உங்களுடைய குழந்தைகளும் சரி, குழந்தைகள் நாளைய சந்ததிகள், நாம் மரணித்து விடுவோம், அந்த சந்ததிகளுக்கு அல்லாஹ்வை பற்றிய இல்மும் உங்களுக்கு மறுமையில் அது குழந்தைகளாக வேண்டும் என்றால் நிச்சயமாக குழந்தைகளாக நமக்கு சொர்க்கத்தில் அவர்கள் தான் நமக்கு குழந்தைகள். ஏனென்றால் உலகத்திலே அல்லாஹ் தந்தான். அந்த குழந்தைகள் நமக்கு சொர்க்கத்தில் வேண்டுமானால் இந்த துஆவை அந்த குழந்தைகளுக்கு அன்றாடம் கற்றுக் கொடுங்கள், நினைவுபடுத்துங்கள், நினைவூட்டுங்கள். நமக்காக துஆ செய்யும் நாளை மரணத்திற்கு பிறகு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துஆவை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கிறீர்களே, உங்களுடைய இறைச்சத்தின் மீது உங்களுக்கு பயமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தன் அடியானுடைய உள்ளத்தை அவனுடைய இரு விரலுக்கு மத்தியிலே வைத்திருக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நான் தொழக்கூடிய நான் நாளை தொழுவேனா என்பது அல்லாஹ் தான் முடிவு செய்வான். அல்லாஹ் அந்த அடியானுடைய உள்ளத்தை இரு விரலுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். நாடினால் அல்லாஹ் எப்படி வேண்டும் என்றாலும் அந்த உள்ளத்தை புரட்டுவான். அதனுடைய அச்சத்தால் நான் அல்லாஹ்விடம் கேட்கிறேன், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி தப்பித் கல்வி அலா தீனிக். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானையும் இறையச்சத்தையும் தந்த அல்லாஹ்வை நாம் ஆசைப்பட்டால் அல்லாஹ் நம்மை ஆசைப்படுவான். ஈமானையும் இறையச்சத்தையும் இஹ்லாஸையும் தக்வாயையும் இஸ்லாமையும் தந்த அல்லாஹ்வை தேவைக்கு அழைத்துவிட்டு தேவையில்லாத நேரத்தில் நாம் ஒதுக்கி வைத்தால் நவுது பில்லாஹி மின்ஹா அஸ்ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் நாடினால் எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் செய்வார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு கலிமாவை கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தானோ அதே கலிமாவோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தவ்ஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தப்பல் அல்லாஹு மின்னா மின்கும் குல்லு ஆமன்து பிஹை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.